என்ன மேடம் நீங்கள் போயிட்டு விஜய் அவர்களை நேற்று பெஞ்ச மழையில் மொச்சக்கான்ற மாதிரி பேசிட்டீங்களே அப்படின்னு கேட்டா நான் இப்போ விஜய்ண்ணா அந்த மாதிரிலாம் நான் சொல்லவே இல்லை. நான் சொன்னது வேறு புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்கள நான் என்றைக்காவது பேர் சொல்லி திட்டிக்கிறேனா அப்படின்ற மாதிரி விஜயை நான் திட்டவே இல்லைன்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார் ஒருவர். யார் அவர்? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். அவங்க தான். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சார மேடையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நேற்று பெஞ்ச மழையில் முளைச்ச காலம்லாம் இப்போ பேசினுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான கருத்தை சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்கும் என்ன ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னா, விஜய் அவர்களை தான் இவங்க அட்டாக் பண்ணி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலை ஏற்படுத்திச்சு. விஜய்னு பேர் சொல்ல, ஆனால் நேற்று பெஞ்ச மழையில் முளைச்ச காலான்னு சொல்லும்போது யாரும் ஞாபகத்துக்கு வருது உங்களுக்கு? அந்த மாதிரி ஞாபகம் வருதா? அந்த ஞாபகம் செய்தியாளர்கள் ஒருத்தர் வந்ததுனால அவர் என்ன கேட்குறாருன்னா, விஜயகாந்த் அவர்களும் இதே மாதிரி படத்தில் நினச்சி புரட்சிகரமான கேரக்டர்ஸ்லாம் பண்ணி மக்கள் ஆதரவை வாங்கி அதுக்கப்புறமா அரசியலுக்கு வந்தார். அதே மாதிரி தானே விஜய் அவர்களும் வந்திருக்காரு. ஏன் விஜய் மட்டும் நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, அதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்ன நேற்று பெஞ்ச மழையில் முளைச்ச காலம்னு சொன்னால் நீங்கள் விஜய்னு நினச்சிக்கிறீங்க, நான் அது போக இன்னொரு 4-5 கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதில் ஏதாவது சொன்ன நினச்சிக்க வேண்டியது தானே. நான் விஜய் எப்பவுமே பேசினதே கிடையாது, எங்கள் வீட்டு பிள்ளை அவர் அப்படின்ற மாதிரி விஜயை பற்றி நான் திட்டவே இல்லைன்னு திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் வந்து சினிமாவில் வந்து புரட்சிகரமா நடிச்சுதான் மக்கள் மனசுல இடம் பிடிச்சுதான் அவர் வந்து மிகப்பெரிய லெவல்ல அரசியல் இருக்காரு. ஆமாங்க. இப்ப அதே மாதிரிதான் விஜயகாந்தும் வர்றாரு, விஜயும் வர்றாரு. நீங்க விஜய் மட்டும் இவ்வளவு கூத்தாடி அப்படிங்கிற ஒரு பெரிய விமர்சனத்தை அவர் மேல வந்து பல கட்சி வச்சுட்டா நீங்க உட்பட நேற்று கூட மலையில் கூட்ட காலம் கூட நீங்க பேசுறீங்க. இது எதனால புரட்சி கலைஞர் ஏத்துக்கிட்ட மக்கள் வந்து ஏன் வந்து விஜய் ஏத்துக்க மாட்டாங்க? ஏத்துக்கூடாது யாரும் சொல்லலையே. எங்கேயுமே நீங்க சொல்ற வேர்ட்ஸ் நான் பயன்படுத்தினதே கிடையாது. நீங்களா எக்ஸ்ட்ராவா ஒரு வேர்ட் போட்டு சொல்றீங்க. அப்படி கிடையாது. சரி, அது ஏன் விஜய்னு ஏன் நீங்க எடுத்துக்கிறீங்க? இல்ல நான் கேக்குறது வந்து விஜயகாந்த் வந்து புரட்சிகரமா நடிச்சுதான் மக்கள் மனசுல இடம் பிடிச்சு ஆட்சிக்கு அரசியலுக்கு வந்தாரு. அதே போலதான் இப்ப விஜயம் வர்றாரு. விஜயை மட்டும் எதுக்கிறதுக்கு காரணம் என்ன? யார் நாங்க ஒன்னும் எதிர்க்கவே இல்லையே. எங்க வீட்டு பையன் தானே நான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கேன். உங்க கண்ணுக்கு ஏன் எதிர்பார்த்துறீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. அது பாக்குறவங்க கண்ணோட்டத்தை பொறுத்து. அவர் எங்க வீட்டு பையன்னு முதல் சொன்னதே நான் தான். அதனால நாங்க வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. அதனால நான் சொல்றேன், வரட்டும், அவரும் தன்னை நிரூபிக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன் இப்போ புதுசா ஒரு 5 கட்சி நேத்து உருவாக்கி இருக்காங்களே, நீங்க பாக்கலையா? அவங்கள நான் சொன்னேன் நீங்க நினைக்க. ஏன் நான் விஜயை தான் சொல்றேன், நீங்க ஒரு ஒற்றை பார்வையில பாக்குறீங்க?